வணக்கம் தலைவா. இந்த வீடியோவானது தமிழக மற்றும் மத்திய அரசுகள் வழங்கும் இலவச வீட்டு வசதி திட்டங்கள் குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவின் மூலமாக நம்ம பார்க்க இயலுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு எதை விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவசமாக மத்திய அரசு வீடு வழங்கிட்டுருக்காங்க. அதே போல் மாநில அரசும் மக்களுக்கு இலவச வீடுகளை வழங்குறாங்க. எந்த தொகை? சொந்தமாக கான்கிரீட் வீடை வழங்குறாங்க. வீட்டு வசதி திட்டங்கள் குறித்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்றத ஏழை எளிய மக்களுக்கு தமிழக அரசு செயல்படுத்தும் முதலமைச்சருடைய சூரிய மின்சக்தி பசுமை வீட்டு திட்டம் 300 சதுர அடியில் வீடு கட்ட வழங்கப்படும் நிதி மற்றும் உதவி இதில் விளக்கப்படும். மேலும் அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வீட்டுக்கடன் மற்றும் அதற்கான வருமான வரம்புகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான ஆதார், பட்டா, வருமான சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் விண்ணப்பிக்கும் நடைமுறைகளை இந்த தொகுப்பு தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக தகுதியுள்ள பயனாளிகள் எவ்வாறு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ விண்ணப்பித்து தங்களது சொந்த வீடு கனவை நனவாக்கலாம் என்பது இந்த வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். அரசு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் இலவச பட்டா குறித்து கூடுதல் தகவலையும் இந்த ஒரு வீடியோவின் மூலமாக பார்க்கலாங்க. உங்கள் கனவு இல்லத்திற்கான பாதை, சொந்த வீட்டிற்கான வரைபடம், குடிசையிலிருந்து கான்கிரீட்டுக்கு மாறுவதற்கான வழி. முதலமைச்சருடைய பசுமை வீடு திட்டம் கிராமப்புற ஏழைகளுக்கு 100% வீடு கொடுக்குறாங்க. பிஎம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி அந்த ஆவாஸ் யோஜனாவில் மானியத்துடன் கடன் கிராமம், நகரம், நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்கு 2 பேருக்குமே இது கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த திட்டம் இதில் பொருந்தும்? முதலமைச்சருடைய பசுமை வீட்டு திட்டம் முழு விவரம் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த திட்டம் பொருந்தும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். பசுமை வீடு திட்டமா இல்லை பிரதம மந்திரியோடைய ஆவாஸ் யோஜனாவுடைய திட்டமா? கிராமப்புறங்களில் குடிசை கூரை வீடுகளில் வாழும் ஏழை மக்களுக்கு மட்டுமே, ஓகேங்களா, சூரிய மின்சக்தி இலவச சோலார் மற்றும் மின்சாரம் அரசே அமைத்து தரும். 300 அடி சதுர அடி காங்கிரீட் வீடு, சிமெண்ட் கம்பி, கதவு உட்பட அனைத்து கட்டுமான பொருட்களுமே அரசே வழங்கும். 2,10,000 வரை கட்டுமான செலவை அரசு முழுவதுமாக ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகுதிக்கான ஒரு 4 முக்கியமான தகுதி இருக்கா இல்லையா, என்ன உங்களுக்கு பெற வேண்டிய தகுதிகள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிராம ஊராட்சியின் நிரந்தரவாசியாக இருத்தல் வேண்டும். இந்தியாவில் எங்கும் காங்கிரீட் வீடு இருக்கக்கூடாது உங்கள் பேரில். வறுமை கோட்டிற்கு கீழ் பிபிஎல் அல்லது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவராக இருத்தல் வேண்டும். நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு இது கிடையாது. சொந்தமாக குறைந்தபட்சம் 300 சதுரடி நிலம் மற்றும் பட்டா இருத்தல் வேண்டும். உங்கள் குடும்ப பெயர் உறுப்பினருடைய பெயரில் இருக்கணும். பசுமை வீட்டு திட்டத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், இது என்னென்னலாம் நீங்கள் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான். ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, நில ஆவணங்கள், பட்டா, சிட்டா மற்றும் அடங்கல், வருமான சான்று விஓ மூலமாக, ஜாதி சான்று, முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படும், வங்கி கணக்கு புத்தகம் முதல் பக்கம், பாஸ்போர்ட் அளவு போட்டோ, தற்பொழுது வீட்டின் புகைப்படம், குடிசை வீட்டின் படம் தேவைப்பட்டால் இதை எடுத்துப்பாங்க. பசுமை வீட்டிற்கான நடைமுறைகள் ஆஃப்லைன் மூலமாக தான், 100% ஆஃப்லைன் மூலமாக மட்டும்தான் இதை விண்ணப்பிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா படிவம் பெறுதல், கிராம பஞ்சாயத்து அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் பிடிஓ விண்ணப்பம் பெற்று நிரப்புதல், ஆவணங்கள் நகல்களை இணைத்து விஏஓ நகராட்சி ஊராட்சி மன்ற தலைவருடன் நேரில் சமர்ப்பித்தல், கிராம சபை தகுதியான பயனாளர்களின் பட்டியல் கிராம சபை கூட்டத்தில் வெளிப்படையாக விவாதிக்கப்படும், இறுதி அனுமதி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஒப்புதல் அளித்தவுடன் வீடு கட்டும் பணி தொடங்கப்படும். சிறப்பு இலவச பட்டாவும் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் இதை கொடுத்துட்ருக்காங்க. பசுமை வீட்டு திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் எதுவும் கிடையாது. இது முற்றிலும் நேரடி ஆஃப்லைன் மூலமாக தான் பண்ணுறாங்க. அரசு புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு அரசின் ஜாக்பாட் அதிகபட்சம் 1 சென்ட் இலவச பட்டாவாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்த திட்டம் 2, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். குறைந்த வட்டியில் 25 லட்சம் வரை வீட்டுடைய கடன். 2026 29 வரை சொந்த வீடு வாங்க துடிக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கான சிறப்பு திட்டம். அதிகபட்சம் 25 லட்சம் வரை குறைந்த வட்டியில் வீட்டு கடன். உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் வரை அரசு மானியம் சப்சிடி கொடுத்துருவாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் வருமானம் மற்றும் மானியம் பிஎம் இந்த ஆவாஸ் யோஜனாவில்
ஆண்டு வருமானம் 6லேருந்து 9 லட்சம் வரை இருந்தால் எம்ஐஜி பிரிவு, ஆண்டு வருமானம் 3லேருந்து 6 லட்சம் வரை இருந்தால் எல்ஐஜி பிரிவு, ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள் இருந்தால் எக்கனாமிக்கலி வீக்கர் செகண்ட் பிரிவு. மானியம் நீங்கள் வாங்கும் கடனில் 1.80 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரை உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இந்த பிரதம மந்திரியோடைய பி 2.2 ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்தா, தேவையான ஆவணங்கள் அப்படின்னா வருமான சான்றிதழ் கடந்த 6 மாதத்துக்குள் வாங்கியது, ஆதார் அட்டை, சொந்த வீடு இல்லை என்பதற்கான அஃபிடவிட் உறுதிமொழி பத்திரம், வீடு கட்டப்போகும் இடத்திற்கான சொத்து பத்திரம், வங்கி கணக்கு விவரங்கள். மானியத்திற்காக விண்ணப்பிக்கும் வழிகள் பார்த்திங்கன்னா வழியே ஆன்லைன் இந்த PMMIS GOV.in இணையதளத்தில் சென்று ஆதார் வளங்களை உள்ளிட்டு நீங்களே விண்ணப்பிக்கலாம். வங்கியை அணுகி PMMI படிவத்தை நிரப்பி ஆவணங்களை இணைத்து லோன் மற்றும் மானியத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு எந்த திட்டம் ஒப்பீடு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சரியாக ஒப்பிட்டு பண்ணிட்டு தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். பசுமை வீடு திட்டமா இல்லை அந்த அப்புறம் ஆவாஸ் யோஜனாவா? லொக்கேஷன் பசுமை வீடு திட்டம்னா கிராமப்புறங்களுக்கு, ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறங்கள், நகர்ப்புறம் ரெண்டுத்திலுமே நிதி மாதிரி 100% இலவசம். பசுமை வீடு திட்டத்தில் 2 லட்சம் 2.10 லட்சம். PM 2.0 கடன் ப்ளஸ் நேரடி மானியம் 1.80 லட்சத்துலேருந்து 2.50 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. 25 லட்சம் வரைக்கும் இது அமௌண்ட் கொடுக்குறாங்க. 25 லட்சம் வரைக்கும் கடன். வருமான தகுதி வறுமை கோட்டிற்கு கீழ் BPL ஆண்டு வருமானம் 9 லட்சத்துக்குள்ளே இருப்பவங்க PM அந்த இருக்கிற திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம். விண்ணப்பிக்க முறை 100% நேரில் மட்டுமே பஞ்சாயத்து BDO, ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அந்த மத்திய அரசோட ஸ்கீமுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க சொந்த வீடு கனவை நனவாக்குங்க. இப்போந்தே உங்களுடைய வரைபடத்தை ரெடி பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு இன்றே திட்டமிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கான திட்டத்தை முடிவு செய்யுங்கள். இலவசமாக மானியமாக ஆதார், வருமான சான்றிதழ், பட்டாவை உடனடியாக தயார் செய்யவும் கிராம பஞ்சாயத்து அல்லது அருகிலுள்ள வங்கியை அணுகவும். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு இதை பற்றி தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இலவச வீடு மற்றும் மானியத்துடன் வீட்டு வழங்கக்கூடிய கடன்கள் பற்றி இவ்வளோ கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.